வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் நுங்கம்பாக்கத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது. நிறைய பேர் மயக்கம் போட்டுட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பலவிதமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த இடைநிலை மூப்பு ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலி தான். இன்னைக்கு வண்டியாக வந்து அவங்கள வந்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஆசிரியர்கள் போராட்டம் எல்லை மீறி போய் கடைசியாக சிந்தாகரிப்பேட்டையில் அவங்களெல்லாம் அடைச்சி வச்சு அவங்களுடைய சின்ன சின்ன பசங்கள்லாம் வெளியில் கதறி கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அப்போ இன்னைக்கு திமுக ஒரு பெரிய முட்டு சந்துக்கு வந்துருச்சு. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். 311வது வாக்குறுதியாக இதை கொடுத்துருக்கீங்க, ஏன் நிறைவேற்றலாம் அவங்க கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கை. தூய்மை பணியாளர்கள் கேட்டால் அதற்கும் பதில் இல்லை, செவிலியர்கள் கேட்டால் அதற்கும் பதில் இல்லை, அரசு ஊழியர்கள் கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை, டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் பதில் இல்லை, போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பதில் இல்லை. இதற்கு புறம்பாக வந்து பாஜகன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தனியார் கொள்கையை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா தெரியும், தனியார் பஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கலைஞரின் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திமுக கலைஞருடைய கொள்கையான இன்னைக்கு சென்னையில் தனியார் மயம் ஆகக்கூடாது பேருந்து அப்படின்னு கலைஞர் நினைச்சாரு. அவங்க பையன் இல்லை தனியார் மயம் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதாவது என்னன்னா, பழைய திமுகவான்னு கேட்டால் இது திமுக இல்லை, இது சங்கிகளின் திமுக மாதிரியே இப்போ போயிட்டு இருக்குது. அதாவது நம்ம சொல்லணும், பிஜேபி என்னைக்கு இவங்க வளர வச்சு கொண்டு இருக்கிறார்களோ அதே, அதாவது சங்கிகளாவது நேரடியாக வராங்க, இவங்க மறைமுகமாக வராங்க. அதாவது ஸ்டாலினுடன் முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறாரு சேகர் பாபு. இது தந்தை பெரியார் கொள்கையா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முருகன் மாநாடு நடத்துனாங்க, சொல்லிகிட்டே போகலாம் இதை பற்றி. சரி, இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி நம்ம என்ன பார்க்குறோம்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த போராட்டம் அப்படிங்கிறது இதோடு நிற்காது. தேர்தல் வந்துருச்சுனாவே பலவிதமான போராட்டங்கள் வரும். இப்போ இவர்கள் ஆசிரியர் சங்கமாகட்டும் இல்லை வந்து ஜாக்டோஜியோ இவங்கெல்லாம் போய் விஜயை பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ திமுகவுக்கு பயமே என்னென்னா, இவங்கெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதிமுக ஏற்கனவே இவர்களுக்கு சரியாக செய்யலைன்னு அவங்க கோபம் இருக்குது. அதிமுக ஆட்சியிலே எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போ என்ன கேட்குறாங்க? ஒரே படிப்பு படிச்சிருக்காங்க, ஒரே வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அரசாங்கத்தில் பணியாற்றுனா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், இவர்களுக்கு 15,000 ரூபா சம்பளம். இதான் அவங்களுடைய முரண்பாடுகள். அப்போ அவங்க கேட்குற அந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிறத கூட பண்ணி கொடுக்காம எவ்வளோ நாள் இவங்களை வந்து டெம்பரவரியாக நீங்கள் வச்சுருப்பீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஏற்றம் பிறக்கும்னு பெரும்பாலானவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஏற்றம் பிறக்கிறத தாண்டி இன்னைக்கு பலவிதமான கெடுதல்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் எங்கே போய் முடியும்? மொத்தமாக நம்ம தெரியும், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மொத்த வாக்கும், அதாவது வந்து தபால் ஓட்டுல திமுக தான் முன்னணியில் இருக்கும். இன்னைக்கு தபால் ஓட்டு எடுத்தாவே திமுக பின்தங்கக்கூடிய நிலை தான். அதாவது சொல்லுவாங்கல்ல, முதல்லாம் ஒரு காலத்தில் ஜெயலலிதா ஜெயிக்கும் போது கூட தபால் ஓட்டில் திமுக முன்னணிம்பாங்க, அதுக்கப்புறம் ஓட்டு பெட்டியை உடைக்கும் போது அதிமுக முன்னணின்றுவாங்க. இந்த தடவை அதே இல்லை. தபால் ஓட்டுல கூட திமுக பின்தங்க போகுது. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரலாற்று பிழையை செய்து கொண்டிருக்கிறார். எதிரியை கூட நண்பனாக்கக்கூடியவர் கலைஞர், கூட இருக்கவங்களையும் எட்டி உதைக்கிறவர் ஸ்டாலினை தான் நம்ம பார்க்குறோம். இதற்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தான். தவறான கைடன்ஸை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. இப்போ என்னென்னா, ஒரு கூட்டம் போடுறோம் எல்லாரும் வாங்கன்னு 22ஆம் தேதி கூட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஜாக்டோஜியா சமூகத்தினர், அதுவும் தோல்வி. கால வரையற்ற போராட்டம் 6ஆம் தேதியிலேருந்து அறிவிச்சிட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? அரசு இயந்திரம் மொத்தமாக முடங்கும் கூடிய சூழ்நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை திவாலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 28% நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்க. இனிமேல் கடன் வாங்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி இருந்தால் தான் கடனை வாங்க முடியும். இப்படி போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து 2026 நாங்கள் வரணுங்கிறது எந்த விதமான, அதுக்கு தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒன்று போடுறீங்க. என்ன அறிக்கை குழு வந்து என்ன சாதிக்க போகிறது? இப்போ இங்கே ஆசிரியர்களுக்கு யார் பதில் சொல்ல போகிறா? உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அதிமுக ஆட்சி மோசம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் தானே சொன்னீங்க. அதாவது செவிலியர்கள்ட்ட போய் நர்ஸு பற்றாக்குறை இருக்குது, நாங்கள் வந்து நர்ஸுகளை நியமிக்கோங்கிறீங்க. அதுக்கப்புறம் மாசுவை கேட்டால் போஸ்டிங் இருந்தால் தானே நாங்கள் போடுறது. ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறாரு. மாசுலாம் பேசுகிறத கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப அசால்ட். அதே மாதிரி இவர் மகேஷ் பொய்யாமொழி, உண்மையிலே சொல்கிற மகேஷ் பொய்யாமொழி தான் அந்த துறைக்கு வந்து அவர்லாம் ஒரு எப்படி அமைச்சராக்குனாங்கன்னு ஒன்றும் புரியல. மற்றதில் காட்டக்கூடிய கவனம் இதில் காட்டுறதில்ல. நீங்கள் வந்து கரூரில் போய் அழுவுங்க, சிரிங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, உங்கள் துறை தானே. இவ்வளோ கோட்டை விடுறது, இதுக்கு முன்னாடி இது ஒரு சம்பவம் நடந்திருக்கா இல்லையா? சென்னை ஒரு ஊர்லேருந்து சென்னை வர்றது எவ்வளோ பாடுபடலாம். சென்னையில் வந்து எங்கெங்கே தங்குவாங்க அவங்க? நல்லா யோசனை பாருங்கள். உறவினர் இருந்தால் பரவாயில்ல, அவங்க வீட்டில் தங்குறதே சிக்கல். இத்தனை பேர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, அசால்ட்டாக டீல் பண்ணி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள்? ஐயா நாங்கள் கொடுத்த வாக்குறுதி இப்போ எங்களால் செயல்படுத்த முடியல, என்னால் முடியல, அதையும் சொல்ல மாட்டீங்க. நாங்கள் வந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு ஜாக்டோஜியோ ஏமாத்துறீங்க. என்ன அரசியல் இது? ஒன்றும் புரியலையே. மரியாதை அப்படிங்கிறது என்ன மரியாதை நீங்கள் கற்றுக்கு தரீங்க?
அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய தேர்தலில் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு அடி இருக்கிறதுங்கிறது தெரியும். 200 வெல்வோம் நீங்கள் சொல்கிறீங்க, மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நடைபெற்ற இந்த சம்பவம் அப்படிங்கிறது இன்னைக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆசிரியர்கள் இவ்வளோ கம்மியான பேர், ஜாக்டோஜியோனா பயம், ஜாக்டோஜியோனா பெருசாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஜாக்டோஜியோக்கே நீங்கள் அல்வா கொடுக்குறீங்க. தூய்மை பணியாளர்கள்னா பிரச்சனையே இல்லை, படிப்பறிவு இல்லாதவங்க, கம்மியான ஓட்டு, சின்ன சமுதாய மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள தூர தள்ளுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன்லாம் அவங்களுக்கு அரசு ஊழியர்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவரும் உங்களுக்கு சந்தில் சிந்து பாடுறாரு. நமக்கு ஒன்றுமே புரியல. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் கேட்டால் முதல்வர் வந்து வெல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முதல்வர் மாதிரி ஒரு ஆளே இல்லை, இந்தியாவே பெண்கள் எங்கேயோ போயிட்டாங்கங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆசிரியர்கள் நிறைய பேர் பார்த்து மயங்கி விடுறவங்களாம் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா? ஒப்பந்த செவிலியர்கள் அவங்க பெண்கள் இல்லையா? தூய்மை பணியாளர்கள் பெண்கள் இல்லையா? நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் எந்த பெண்களை வைத்து வந்து ஸ்டாலின் உயர பயங்கரமாக இருக்காங்கன்னு ஒரு பில்டப்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் சரி வராது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இளையராஜாக்கு இசை பாராட்டு விழா நடத்துறது, அதுக்கப்புறம் வெல்லும் பெண்கள்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரே இல்லை, துணை முதலமைச்சரே இல்லைன்னு பாராட்டினா இது ஓட்டாயிரும்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக ஓட்டாகாது. தினம் மக்கள் இப்போ பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டிலலாம் நம்ம பார்க்குறோம்ல சார், செவிலியர் இருப்பாங்க, அவங்க பண்ணுற கஷ்டத்தை பார்க்குறோம், அரசு ஊழியர்கள் எப்படி இருக்கவங்க எப்படி ஆகிட்டாங்கிற கஷ்டத்தை பார்க்குறோம். இன்றைக்கி மருத்துவமனைகளுடைய தரத்தை நம்ம பார்க்குறோம், டாக்டர் பற்றாக்குறை நடக்குது. இது எல்லாத்தையும் மறைத்து விட்டு நாங்கள் வந்து தலைநிமிர விட மாட்டோம்னு நீங்கள் எந்த ரேஞ்சில் கொண்டு போய் தமிழ்நாட்டை நிறுத்திருக்கீங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கி இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறதாக தான் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. இன்றைக்கி சில பேர்கிட்ட கூட அரசு ஊழியர்களுக்கு மேலே ஒரு கோபமாக இருந்தாலும் அவங்க உரிமையை கேட்குறாங்க. சார் அதை கொடுக்குறேன்னு சொல்லி மறுத்தது மாபெரும் துரோகம். ஏதோ ஒரு முடிவு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்பயும் நீங்கள் கமிட்டி போடுறேன்னு சொல்கிறது யாரை ஏமாற்ற? இந்த அரசாங்கம் ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க, லீவ் சரண்டர் கொடுக்க மாட்டேன்னாங்க. கரெக்ட், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசாங்க ஊழியர் போராட்டத்தை அறிவிச்சோன்னா லீவ் சரண்டர் கொடுத்தாங்க. அது அப்போ மட்டும் எப்போ கொடுக்க முடிஞ்சது? உங்களுக்கு போராடினா நீங்கள் கொடுப்பீங்க, உங்களை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய 4 மாதம் முக்கியம். அதனால் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களெல்லாம் வந்து ஒரு வழி பண்ணி ஓட்டு போட வைக்கணும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. அது இந்த தடவை நடக்காதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ போராட்டம் எல்லை மீறி போய்விட்டது. இந்த போராட்டத்தை கலைஞர் அவர்களாக இருந்தால் இந்த அளவு விட்டுருக்க மாட்டார். யாராவது வச்சு பேசி அரசு ஊழியர் கோரிக்கை என்னப்பா கூப்பிட்டு கேளுங்க. ஒரு 10 கோரிக்கைனா 10 கோரிக்கை நிறைவேற்ற முடியாதுங்க, 2-3 கோரிக்கை. நான் உங்களுடைய நட்புறவாக இருப்பேன், உங்களுக்காக நான், அரசு ஊழியர்கள் நானும் ஒன்றல்ல வேறல்ல அப்படின்னு ஏதோ ஒன்று பேசி டைலாக் வச்சு அவங்கள கூட வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் சந்திக்கவே மறுக்கிறீங்க, என்ன காரணம்? நல்லா யோசனை பாருங்கள். தலைமைச் செயலகத்தில் வந்து 8 மணிக்கு வாங்கன்னு போன தடவை கூப்பிட்டாரு. யார்? தங்கம் தென்னரசு, ஏவாவளு, மகேஷ் பொய்யாமலிலாம். கரெக்டாக அவங்க சிஎம்கிட்ட நாங்கள் பேசிட்டு 8 மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பி 8 மணிக்கு தலைமைச் செயலகம் போகிறாங்க அரசு ஜாக்டோஜியோ. அமைச்சர்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்த்து 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து யாருமே வரல. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இல்லைங்க சிஎம்கிட்ட பேசணும், இன்னும் முடிவு சொல்ல, நாளைக்கு சொல்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லணும்ல. அப்போ ஜாக்டோஜியோ அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்கள் என்னென்னா இவங்கெல்லாம் ஒரு மனுஷனாக கூட நீங்கள் மதிக்கல. அவர்கள் யார் என்பதை வரக்கூடிய நாட்களில் காட்டுவார்கள். எழுதி வச்சுக்கோங்க. மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நிறைய திமுக பற்றி பேசிட்டோம். இந்த சம்பவத்தில் அரசு அந்த ஆசிரியர்களுடைய இன்றைய போராட்டம் அப்படிங்கிறது திமுகவுக்கு எப்போதே பெரிய பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் பிரச்சனையுடைய எல்லை மீறி போயிட்டு இருக்குது. தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டி தூக்கி போடுறதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஆசிரியர்களை தூக்கி போடுறீங்க. கேட்டால் வந்து புத்தகங்கள் படிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க. இந்த மாதிரி ஆசிரியர்களை வைத்தால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடை நீங்கள் சொல்லுங்கள். இடைக்கற்றல் எவ்வளோ அதிகமாகிடுச்சின்னு கேட்டால் இல்லை செங்கோட்டையன் காலத்துலேயே அதிகமாகிடுச்சுங்கிறீங்க. ரைட்டு சார், உங்கள் காலத்தில் என்ன சார்? அந்த கதையை சொல்லவே மாட்டீங்களே. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.